எப்போது தமிழகம் வர இருக்கிறார், எப்போது அந்த கூட்டணி தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கு? இன்னும் 2 தினங்களில் மத்திய அமைச்சர்கள் வருவதாக இருக்கிறது. வந்த உடனே அதை பேச்சு. நாளை வருவதற்கான வாய்ப்புகள் இல்லையா? அது சொல்ல முடியாது. உடனே கூட புரட்டு வரலாம், ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் வரலாம். எப்போ வந்தாலும் உடனடியாக பேச்சுவார்கள். அதிமுக பொறுத்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு டெல்லி சென்றிருக்கிறாரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்புக்கான நோக்கம் என்ன? ஏற்கனவே கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை தமிழகத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் திடீரென இந்த பயணம் மேற்கொள்றாரு. அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை இங்கே தான் நடத்தணும் அப்படின்னு எங்கே வேணாலும் நடத்தலாம் இல்லையா? அதனால் இங்கே வரும்போது பீஸ் கோயிலுக்கு இங்கே வருவாங்க. அமித்ஷாஜி அவர்களை வேறு விதமாக வேறு காரணங்களுக்கும் சந்திச்சிருக்காங்க. பாஜக அதிமுக தொகுதி பங்கீடு சிக்கல் இருக்கு. அதிமுக விருப்பப்படுற தொகுதிகளே பாஜகவும் விருப்பப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னு ஒரு செய்திகள் வருது. இல்லை, இதை கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. என்னவங்களே விருப்பப்படுகிற தொகுதியில் கேட்கறதுல எந்த விதமான தவறு இல்லை. ஆனால் எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்லை. நீங்கள் திருநெல்வேலிக்கு மாற்றாக மதுரையில் இந்த முறை தேர்தல் களம் காண போறதா ஒரு தகவல் பேச்சுக்கள் அடிப்படுது. எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கிறது? அதாவது எங்கே வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி போயிருக்காரு. நாளைக்கு நீங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு தகவல் வருது, நாளைக்கு நீங்க போறீங்க. அப்படி ஒன்றும் தகவல் ஒன்றும் இல்லை. கடந்த முறை எடுக்கிறதுக்காகவே தாமதமாக சென்றாரு அப்படின்னும் அது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்தியதும் தகவல் வருது. கூட வெளியே அந்த மாதிரி பார்க்க முடியாது. அது எப்படி பார்க்க முடியும்? நான் பல முறை சொல்லியிருக்கேன். சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் ஒரு இண்டிபெண்ட் பாடி. அவங்க எதுக்காக கூப்பிட்டாங்க, ஏன் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. கூப்பிட்டவங்களுக்கு மட்டும் தெரியும், கூப்பிட்டு போனவருக்கு மட்டும் தெரியும். எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவங்க தான் பார்க்கணும். ஆதவ் அர்ஜுனா இனிஷியல் ஸ்டேஜில் என்டிஏ அலைன்ஸில் கூப்பிட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. ஆனால் விஜய் நேற்று அதை மறுப்பு தெரிவிக்கிறாரு. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அதை அவங்கள்ட்ட தான் கேட்கணும். நான் ஏற்கனவே என்னுடைய கருத்தை பலமுறை நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய கருத்துக்களை பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அதை அவங்கள்ட்ட தான் கேட்கணும். விளாத்திக்குளம் மேட்டரில் ஆயுள் கைதி வெளியில் இருந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுதான் உண்மையான நல்ல கேள்வி. உண்மையிலே நல்ல தம்பி. நீங்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளுக்கு நாள் பேப்பர் திருப்பினா பக்கத்தில் பக்கம் கஞ்சா போதைப் பொருள் நாட்டில் அதிக அளவில் நடமாடிது. இதில் ஏதோ நான் குற்றம் சொல்ல வேண்டும்ன்றதுக்காக மட்டும் சொல்லலை. விளாத்திக்குளத்தில் நடந்த ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடூரம் இன்னைக்கு ஏதோ பிடிச்சிருக்காங்க. பட் எனக்கு அது முழுமையாக எனக்கு தெரியல. அந்த கொடூரம் என்பது ஒரு பெண்ணினுடைய மறைமுகமான இடத்துல 14 இடங்களில் தழும்புகள் இருக்கும். 14 இடங்களில் மொத்தம் 22 இடம் சொல்கிறாங்க. ஒரு பெண்ணுடைய மறைமுகமான இடத்துல இவ்வளவு கோர சம்பவம் நடக்கிறதுனா காரணம் போதைப் பொருள். ஏற்கனவே பிடிபட்ட நபர் ஒருவர் ஏற்கனவே சிறை தண்டனை அனுபவித்து ஜாமீனில் இருப்பதாக சொல்கிறாங்க. அவன் ஏன் அங்கே வந்தாங்க, என்ன காரணம், அவர் மட்டும்தான் இருந்தாரா, அவர் கூட வேறு யாரெல்லாம் இருந்தாங்க, இதெல்லாம் சீக்கிரமே விசாரித்து ஒரு முடிவு கொண்டு வர வேண்டியது காவல்துறை கடமை. நீங்கள் லாக்அப் டெத் மரணம் சாத்தாங்குளத்தில் நடந்த சம்பவத்திற்கு தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தினாங்க ஒரு சம்பவத்தில். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 34 லாக்அப் டெத் மரணம் நடக்கும். பெண்களை மிக இழிவாக நடத்துகிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு பார்க்க முடியும். காரணம் இந்த திமுக ஆட்சியில் தான் பார்க்க முடியும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு பெண் தன்னுடைய அண்ணனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய காவல்துறை. சரி, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஆண் காவலர் பெண் காவலரை அவமானப்படுத்தக்கூடிய சூழ்நிலை. இதெல்லாம் யாருடைய ஆட்சியில் நடக்கிறது? கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி. சரி, தேர்தலில் என்னென்ன வாக்குறுதி சொன்னாங்க? சொத்து வரி கூட்ட மாட்டோன்னு சொன்னாங்க, மின் கட்டணத்தை கூட்ட மாட்டோம்னு சொன்னாங்க. மின் கட்டணம் 2 மாதத்திற்கு ஒரு முறை இருப்பதை 1 மாதத்திற்கு வசூல் பண்ணணும்னு சொன்னாங்க. இதுவரை செஞ்சுருக்காங்களா? இதுவரையும் செய்யலையே. ஆனால் பொங்கலுக்கு போன ஆண்டு கொடுக்கல, இந்த ஆண்டு மட்டும் 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. கோடைக்கால விடுமுறைக்கு போன வருடம் கொடுக்கல, இவங்க ஆட்சி செய்த கடந்த 5 வருடமும் கொடுக்கல. இப்போ மட்டும் கோடைக்கால விடுமுறைன்னு சொல்லி 5000 ரூபா எப்படி ஏன் கொடுக்கணும்? தேர்தலுக்காக, மக்களுடைய வாக்கு வங்கிக்காக
இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை செஞ்சிருக்கு. 23ஆம் தேதி நடைபெறக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக இதெல்லாம் பிரதிபலிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.